பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த சேனலை நாங்கள் தொடங்குகிறோம். ஜெபம் பண்ணோமா? தூய ஆவியானவர் இறங்கும், துரிதமாக வந்து இறங்கும், தடையாவையும் தயவாய் நீக்கி இறங்கும். பரிசுத்த பிதாவே இறங்கும், இயேசுவின் மூலம் இறங்கும், தடையாவையும் தயவாய் நீக்கி இறங்கும். ஜெபிப்பவர் பலரை எழுப்பும், கிறிஸ்துவ சமூகத்தை திருத்தும். தூய பரணி தயவாய் வேகம் இறங்கும், பரிசுத்த பிதாவே இறங்கும், இயேசுவின் மூலம் இறங்கும், தடையாவையும் நீக்கி தயவாய் இறங்கும், தடையாவையும் தயவாய் நீக்கி இறங்கும். ஷலஹம் தரையதுவா ruwahad ruwahad ruwabahani sharalaba amma mahadi ruwahadi sharalaba murbal hadi rulaba siriyalaba mahurba hayyaralo shiralaba ma baba nuda mahadi yalaba sharalaba numma hadrulaba sharalaba. பசுத்தாவியானவரே, நீர் வந்ததுக்காக நன்றி சாமி. தேவ பிரசன்னம் இந்த இடத்துல சூழ்ந்து இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. இதனுடைய வல்லமை, இதனுடைய ஆளுகை இந்த இடத்துல இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரையா, கொடா கொடி ஸ்தோத்திரம் இசப்பாமுக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்க சாமி. நாங்கள் செய்கிற அந்த ஆராதனையும் ஜெபங்களையும் வேதத்தையும் ஆண்டவரே வாசிக்கிற வேதத்தையும் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் ஆட்சேபிக்கிறேன் சாமி. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் தேவ பிரசன்னத்தால் எங்களை மூடுங்க சுவாமி. ரீவி கரூரபா தேவடைய வல்லமையினால் எங்களை மூடுங்க, மகிமையினாலே மூடுங்க. ஆமாண்டவரே, நம்முடைய ஷெக்கினா மகிமை இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி சாமி. நீங்க பேசுங்கய்யா, நாங்கள் கேட்கட்டும். உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கட்டும். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்டு மனம் திரும்பவும் ஏற்றுக்கொள்ளவும் கிருபை செய்யுங்க. எல்லா பாவ பழக்கம் விடுதலை பெறட்டும் சுவாமி. என்னென்ன காரியங்களிலே அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அந்த பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் என்று அவர்கள் விடுதலை பெற நீ கிருபை செய்யுங்க. நீங்க பேசுங்க, உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் நாங்கள் கேட்க நீ கிருபை செய்யுங்க. உம் நாமம் மகிமைப்படட்டும். உம் கரத்தில் எல்லாவற்றையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பெருகணும், உம்முடைய நாமம் உயர்த்தப்படணும் சுவாமி. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். ஜபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். சாமுவேலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளையான சாமுவேலோடு பேசினவரே உமக்கு ஸ்தோத்திரம். சாமுவேலே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தினால் மேலும் 5 பிள்ளைகளை அன்னாளுக்கு கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்கியனவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பெற பண்ணுகிறவராகிய நீர் பெற செய்யாமல் இருப்பீரோ, உமக்கு ஸ்தோத்திரம். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நீர் பிரசவத்தை தடுப்பீரோ, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொல்லுகிறவரும்
உயிர்ப்பிற்குமாய் இருக்கிறவரே, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர் நீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஒருவனை தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய செய்கிறோமாய் இருக்கிறே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஒருவனை தாழ்த்திறனும் ஒருவனை உயர்த்துகிறமாய் இருக்கிறேன், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை எப்படியாய் நேசிக்கிறார், எத்தனையோ காரியங்கள் நம்மளுக்கு செய்திருக்கிறார். அதை நினைத்து கட்டாயம் நாம் ஸ்தோத்தரிக்கணும். இன்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. அந்த குடும்பத்தை பற்றி நாம் வாசிக்க போகிறோம், அதை தியானிக்க போகிறோம். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இவர்கள் பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்தவர்கள். இல்லற வாழ்க்கையை மட்டுமின்றி ஊழியத்திலும் அவர்கள் இணைந்து செயல்பட்டு வாழ்ந்தவர்கள். ஊழியக்காருக்காக தம் வீட்டை திறந்து கொடுத்தவள் இந்த குடும்பம். 2 பேரும் ஒன்றாய், எங்கு போனாலும் ஒன்றாய் போவார்கள், ஊழியத்தை செய்தாலும் ஒன்றாய் இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ரோமர் நகரத்தில் எல்லா யூதர்களையும் வெளியேற்றும் பொழுது கொரிந்து பட்டணத்துக்கு வந்து கூடார தொழில் செய்கிற போது அவரிடத்தில் சேர்ந்த பவுலையும் ஏற்றுக்கொண்டனர், அப்பல்லோவையும் ஏற்றுக்கொண்டனர், உபசித்தனர். இவ்விதமாய் கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு உதவும் பண்புடையவர்கள், ஊழியக்காரருக்கு உதவும் நல்ல பண்புடையவர்களாய் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, பவுலையும் அந்த அப்பல்லோவையும் சேர்த்து கொண்டு அவளுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் மற்றும் எல்லாம் இருக்கும் இடங்களெல்லாம் கொடுத்து அவளோடு கூட ஊழியம் செய்தார்கள். ஊழியக்காருக்கு இடத்தை கொடுத்து அவளை போஷித்து வந்தார்கள். அவ்வளவு ஒரு நல்ல கணவன் மனைவியாய் சேர்ந்து தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள். பவுலின் ஊழியத்தில் வாஞ்சை கொண்டவர்கள். பவுலை பார்த்தா அவ்வளோ வாஞ்சியாய் அவள் சொல்லுகிற அந்த வசனத்தை கேட்க வாஞ்சையுள்ளவர்களாய் இருந்தார்கள். அதுபோல அப்பல்லோ ஒரு சிறந்த சொற்பொழிவாய் இருந்தாலும் அவனுக்கு ஊக்குவித்து, அவனுக்கு பவுல் சொன்னதை, இயேசு கிறிஸ்துவை சொன்னத வார்த்தைகளை அவனுக்கு போதித்து, அது மாத்திரம் அல்ல, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் குறித்து போதித்து அவனையும் ஊக்குவித்து அவனையும் தன் வீட்டில் வைத்து போஷித்தார்கள். அவ்வளவு ஒரு பரிசுத்தமான குடும்பம். அது மாத்திரல்ல, எபேசுவிலே அவர்கள் தன் வீட்டிலே சபையை நடத்தினார்கள். அது மாத்திரல்ல, ஊழியக்காரரை ஆகிய அந்த அப்பல்லோவை என்கரேஜ் பண்ணினார்கள், அவர்களை ஊக்குவித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பம் இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. இந்த குடும்பம் பவுலுக்காக தங்கள் கழுத்தையை கொடுத்தார்கள், உயிரை நீத்தார்கள். பவுலுக்காக உயிரை கொடுத்தார், இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். அவ்வளவு நல்ல குடும்பம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதியுராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். 3 வரைக்கும் வாசிக்கலாம். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாயிருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் வந்து வேலை செய்து கொண்டு வந்தான். பாருங்க, இந்த வசனம் சொல்கிறது, அவர்கள் பவுலை சேர்த்து கொண்டார்கள். ஏனென்றால் கூடார தொழில் பவுலுக்கு தெரியும். அதனால அவளோடு கூட சேர்ந்து அவனும் அந்த கூடாரம் தொழில் செய்து கொண்டு தன் ஊழியத்தை செய்தான். இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தம்பதிகள் வாழ்க்கை சிறப்பான ஒரு வாழ்க்கை. தேவனுக்கு தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்தார்கள். தேவனுடைய ஊழியக்காரருக்கு தம்முடைய வீட்டை கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, அவரிடத்தில் கற்றுக்கொண்டார்கள், பவுலிடத்திலிருந்து கற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, அப்பல்லோவுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். அவன் நல்ல ஊழியம் செய்து கொண்டிருந்தான். இருந்தாலும் கிறிஸ்துவை அறியாது, அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அறியாது இருந்தான். அவனையும் ஊக்குவித்து தன் வீட்டிலே அவனை போஷித்தார்கள். அது மாத்திரம் இல்ல, சபையை நடத்தக்கூடிய
ஒரு நல்ல ஒரு பங்கை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். சபையை நடத்தினார்கள் தன் வீட்டிலே. அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தமான குடும்பம், ஒரு சாதாரண குடும்பம். தேவன் அவர்களை உயர்த்தினார். பாருங்க, இன்று நாம் அந்த வேதத்தை வாசிக்கிறோம். இவர்கள் சாதாரண கூடார தொழில் செய்பவர்கள். தேவன் அவர்களை உயர்த்தி இந்த பைபிளில், இந்த வேதத்திலே வாசிக்கும்படியாய், அவர்களை பற்றி அறிந்து கொள்ளும்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் எப்படிப்பட்டவர் என்று பாருங்கள். அந்த தம் ஊழியக்காரருக்கு தம்முடைய கனத்தை கொடுக்கிறார். அவருடைய கனத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அதுதான் அப்போஸ்தலர் 18 வாசிப்போம். பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைசபரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாலும் ஆகில்லாவும் அவனுடனே கூட போனார்கள். கூடையே பவுல் கூட்டி கொண்டு போனார் 2 பேரையும். ஏன்னா அவ்வளவு நல்ல பரிசுத்தமான குடும்பம், தேவனுக்கு பயந்த குடும்பம். நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? தேவனுக்கு பயந்த குடும்பமாய், தேவனுக்கு பிரியமான காரியம் செய்கிற குடும்பமாய் இருக்கிறதா? தேவனுடைய ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிற குடும்பமாய் இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். எப்படி கனத்தை கொடுத்தார்கள் ஊழியக்காரர்களுக்கு. அவருக்கு இருக்கும் இடத்தை கொடுத்தார்கள், போஷித்தார்கள், அவளோடு கூட போனார்கள், அவளுக்கு வேண்டிய காரியம் எல்லாம் செய்து கொடுத்தார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம் வீட்டை திறந்து கொடுக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுக்காக, தேவனுடைய ஊழியக்காருக்காக நாம் வீட்டை திறந்து கொடுத்து அதன் மூலம் தேவனுடைய சுவிசேஷம் பரவும்படியாய் நாம் செய்யணும். அதைத்தான் அவர் செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை தான் அவர் செய்தார்கள். வீட்டிலே திறந்தார்கள், சபையை உண்டு பண்ணினார்கள். வருகிற பிள்ளைகளுக்கெல்லாம் பவுல் மூலம் அந்த நற்செய்தியை சொல்லிக்கொண்டு வந்தார்கள். எவ்வளவு அழகான குடும்பம்! அது மாத்திரல்ல, அப்போஸ்தலர் 18:24 வாசிப்போம். அப்பொழுது அலெக்சேந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். 25. அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். 26, 27 வாசிக்கலாம். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆகிலாலும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்றிருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். பாருங்க, அவனுக்கு பவுல் சொன்ன அந்த சுவிசேஷத்தை அவனுக்கு சொன்னார். ஏனென்றால் யோவானுடைய அந்த முழுகு ஞானஸ்தானத்தை மாத்திரம் அழிந்திருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் அறியாதிருந்தான் என்று அறிந்தார்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அறியாதிருந்த என்று அறிந்தார்கள். அதனால அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அவன் பெரிய ஒரு அறிவாளித்தான் இருந்தாலும் அவனுக்கு இந்த முழுமையான சத்தியம் அவனுக்கு தெரியாததுனாலே அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இவர்கள் சாதாரணவர்கள், கூடார தொழில் செய்கிறவர்கள். ஆனாலும் தேவன் அவர்களை பயன்படுத்தினார். அழகாய் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அவனும் அதை ஏற்றுக்கொள்கிறான். அப்போஸ்தலர் 19:1-6 வாசிப்போம். அப்போலோ என்பவன் குரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளானபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்து பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார்.
அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். பாருங்க, பவுலிலிருந்து அந்த அபிஷேகத்தை அறிந்து கொண்டார்கள், அதை கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். நாமும் கூட ஒருவேளை நாம் ஞானஸ்தானம் மாத்திரம் பெற்றிருக்கலாம், ஒருவேளை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அறியாதிருக்கலாம். இந்த வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்று பவுல் சொல்லுகிறார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனே அதை ஏற்றுக்கொண்டு அதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் கூட அந்த ஆவியின் அபிஷேகத்தை, இசப்பா அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி, நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், எனக்கு இன்னும் நான் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி தெரியல சுவாமி, எனக்கு அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாருங்க என்று நீங்கள் வாய் திறந்து கூப்பிடுவீர்கள். உண்மையாய் இப்பொழுது நீங்கள் கூப்பிடுவீர்கள், உண்மையான அபிஷேகத்தை நீங்கள் பெறுவீர்கள். இதை நீ பெற்றுக்கொள்வீங்க. உண்மையாய் நீங்கள் கூப்பிடுவீர்கள், தேவன் வருவார், உங்களை அபிஷேகிப்பார். இது நடக்கும். அந்த அப்பல்லோ கேட்டு பெற்றுக்கொண்டான். அதன் மூலம் அவன் உயர்த்தப்பட்டான், வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்பட்டான். இந்த குடும்பம் அவர்கள் கடிதம், மற்ற சீச்சருக்கு கடிதம் எழுதி இவனை பற்றி எழுதி இவனை ஊக்குவித்தது. நாமும் கூட நம் வீட்டுக்கு வருகிற இல்லாவிட்டால் தெரிந்த ஊழியக்காரர்களை நாம் உயர்த்த வேண்டும், என்கரேஜ் பண்ண வேண்டும். நாமும் கூட இவர்களைப் போல ஊழியக்காரர்களை உதவி செய்யணும். அது மாத்திரம் இல்லை, அவர்களை பற்றி அநேகருக்கு சொல்லி அந்த ஊழியத்தை உயர்த்த வேணும். நம்முடைய கடமையாக இருக்கிறது. அவர்கள் அதைத்தான் செய்தார்கள். அப்போலோவை ஊக்குவித்தார்கள். நீ நன்றா பண்ற, இன்னும் அநேக இடங்களுக்கு அவரை அறிமுகப்படுத்தினார்கள். அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு குடும்பம் அக்கில்லா பிரிஸ்கில்லா. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆசியா நாட்டிலுள்ள சபையார் உங்களை வாழ்த்துகின்றார்கள். ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடு கூட கர்த்தருக்குள் உங்களுக்கு மிகவும் வாழ்த்துகிறார்கள். அப்போலோ சொல்கிறார், பிரிஸ்கில்லாவும் ஆக்கிலாவுக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாகிய பிரிஸ்கில்லாவையும் அக்கிலாவையும் வாழ்த்துங்கள் என்று சொல்கிறார் பவுல். ஏனென்றால் ரோமர் 16:4 இப்படியாய் சொல்கிறது, அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையோர் எல்லோரும் நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். பாருங்க, தேவனுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். பவுலுக்காக தங்கள் கருத்தை கொடுத்தார்கள். எவ்வளவு பெரிய ஊழியம் இவர்கள் செய்தது. தேவனுடைய ஊழியக்காரர்களை தாங்கினார்கள், போஷித்தார்கள், அவர்களை ஊக்குவித்தார்கள், வளர்த்தார்கள், வீட்டிலே சபையை உண்டு பண்ணினார்கள், தேவனுக்காக வைராக்கியமாய் எழும்பினார்கள். தெரியாத ஊழியக்காரருக்கு பரிசுத்த ஆவியை அறிமுகப்படுத்தி அவர்களை ஊக்குவித்தார்கள். தேவனை பற்றி தெரியாதவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அந்த நற்செய்தியை சொல்லி அந்த ஊழியக்காரனுக்கு ஊக்குவித்தார்கள். அவர்களும் அதை வாஞ்சித்து பெற்றுக்கொண்டார்கள். எவ்வளவு அழகான குடும்பம். நாம் என்ன செய்கிறோம்? நாம் குடும்பமாய் கணவன் மனைவியாய் சேர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். தன் உயிரையே கொடுத்தார்கள், தன் கழுத்தை கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்காக நாம் என்ன செய்கிறோம்? நம் வீட்டை திறந்து கொடுக்கிறோமா? ஊழியக்காரர்களுக்கு போஷிக்கிறோமா? இல்லை அவமானப்படுத்துகிறோமா? யோசித்து பார்ப்போம். நாமும் கூட இவளை போன்ற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தார்கள், ஊழியக்காரர்களை ஊக்குவித்தார்கள். அது மாத்திரமல்ல, ஏசாயா 52:7 வாசிக்கும் பொழுது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி
உன் தேவன் ராஜ்யம் பண்ணுகிறார் என்று சீயோன் சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையில் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அப்படி கூறும் பொழுது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவருடைய பாதங்கள், சுவிசேஷ பாதைகள் அது மலையில் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஊழியம் செய்யும் பொழுது நம்முடைய பாதங்கள் கூட அவ்வளவு அழகாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 40:8 வாசிக்கும் பொழுது, புல் உலர்ந்து பூ உதிரும், அது தேவனுடைய வசனமே, என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. சீயோன் என்னுடைய சுவிசேஷியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உன் தேவன் என்று கூறு. தைரியமாய் ஆண்டவருக்கு நாம் சொல்லணும், அறிவிக்கணும். இதுதான் நம்ம மேல் விழுந்த கடமை. அதைத்தான் அவர்கள் செய்தார்கள். அழகான ஊழியத்தை செய்தார்கள். நாகும் 1:15 எப்படியா சொல்லுது? இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகள் மேல் வருகிற யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்தி, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று நாம் அறிவிக்கணும். சுவிசேஷம் அறிவிக்கணும். அப்படி அறிவிக்கும் பொழுது தேவன் நம்மளை உயர்த்துவார். எபேசியர் 6:15 எப்படியா சொல்லுவது? சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தருவளாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட பாதரட்சை நமக்கு வேண்டும். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய அப்படிப்பட்ட பாதரட்சி நமக்கு வேண்டும். ரோமர் 10:15 எப்படியா சொல்லுவது? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவுகளுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. நாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவுகளுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறதே. அப்படிப்பட்ட காரியம் நாம் செய்ய வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கணும். யோவான் 12:26 வாசிக்கும் பொழுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். கட்டாயம் அந்த கனம் நமக்கும் உண்டு. ஆண்டவருக்காக நாம் ஊழியம் செய்யும் பொழுது அக்கிலா பிரிஸ்கில்லா போல நாமும் ஒரு சிறிய குடும்பமாக இருந்தாலும் ஆண்டவருக்காக வைராகமாய் நிற்கும் பொழுது நம்மளையும் ஆண்டவர் கனம் பண்ணுவார். மத்தேயு 10:42 வாசிப்போம். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கு அழகாய் சொல்லப்பட்டு, ஒரு கலசம் தண்ணீர் ஊழியக்காரனுக்கு நீ குடிப்பாயானால், சீஷனுக்கு கொடுப்பாயானால், எல்லாவற்றிற்கு நீ போதகருக்கு கொடுப்பாயானால், உண்மையான ஆட்களுக்கு சுவிசேஷம் கூறுகிற உண்மையான ஆட்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் நீர் கொடுப்பாயானால் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருக செய்வார். வீட்டில் ஆசீர்வாதங்கள் தங்கும். தேவன் அப்படிப்பட்ட மேன்மையை சிறிய ஊழியம் செய்தால் ஆண்டவர் கொடுப்பார். இதுதான் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய ஊழியம் செய்தார்கள், தேவனுக்காக தம் உயிரையே கொடுத்தார்கள். எவ்வளவு பாக்கியம், அவ்வளவு அன்புள்ளது குடும்பம். அடுத்த குடும்பத்தை நான் பார்ப்போம். கொர்நேலியு அவர்கள் பாருங்கள், அந்த குடும்பத்தை பாருங்கள். எந்த இனத்தை சேர்ந்தவராயினும் திறந்த உள்ளத்துடன் உண்மையாய் தெய்வ பக்தியுடன் தம்மை தேடுகிற எவரையும் தேவன் சந்திக்கிறார் என்பதற்கு கொர்நேலியு ஒரு எடுத்துக்காட்டு. தேவ பக்தி உள்ளவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள், தேவையில்லாதிருந்த மக்களுக்கு தான தர்மங்களுக்கு செய்தவர், எப்பொழுதும் தேவனை நோக்கி
ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பார். தனது குடும்பத்தாரை தேவனுக்கு பயப்படும் பயத்தை வழிநடத்தினார். தேவனுக்கு உண்டான கீழ்ப்படுகிறவர், உடனடியாக கீழ்ப்படுகிறவர் தன் குடும்பத்தார் யாவரும் தேவ செய்தியை கேட்க வேண்டும் என்று யாவரையும் கூட்டி சேர்த்தார். தான் ஒரு பெரிய அதிகாரியாய் இருந்தபோதிலும் தேவனுடைய மனிதருக்கு மரியாதை செலுத்தினவர், மிகுந்த தாழ்மையுடையவர். இருவரும் இவரது குடும்பத்தினரும் முதலில் தூய ஆவியை பெற்று ரோமர்கள் அவர்கள் தண்ணீர் முழுக்கையும் உடனடியாக பெற்றனர். இவர் எவ்வளவு பாக்கியமுள்ள மனிதர்கள். ஒரு உயர்ந்த பதவியிலும் இருந்தாலும் தன்னை தாழ்த்தினார். தன்னை தாழ்த்தி தேவனுடைய பிள்ளைகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். தேவன் பார்க்கிறார். அநேக மக்களுக்கு உதவி செய்தார். தர்மங்கள் செய்தார். அது தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டினது. தேவன் பார்க்கிறார். தேவ தூதரை அனுப்புகிறார். அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி அந்த தேவ தூதர்கள் மூலம் ரட்சிப்பை அறிவிக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்கிறார். அந்த குடும்பத்தை மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுகிறார். எவ்வளவு மேன்மை தேவன் அவருக்கு கொடுக்கிறார் பாருங்க. அவர் 100க்கு அதிபதி. ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, ஒரு பெரிய அதிகாரி. ஆனாலும் தன்னை தாழ்த்தி தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறார். தேவன் பார்க்கிறார், எவ்வளவு தாழ்மையா இருக்கிறானே, எளியவளுக்கு கூட உதவி செய்கிறானே என்று சொல்லி தேவ தூதர்களை அனுப்புகிறார். அனுப்பி பேதுரு என்று மனுஷன் ஒரு இருக்கிறார், அவ்விடத்திலே நீங்கள் போய் அவள் வரவழையுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10:1. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் கொண்டிருந்தான். 3. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் 100க்கு அதிபதி. அவன் வீட்டார் தேவனுக்கு பயந்த பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பக்தி நிறைந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தர்மங்கள் செய்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது தேவன் தம்முடைய தூதரை அனுப்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஜெபம் பண்ணும்போது தேவ தூதர்கள் வருகிறார்களா? யோசித்து பார்ப்போம். நம் ஜெபம் பாதியிலே நிற்கிறது. அது பரலோகத்துக்கு போகல. பரலோகத்துக்கு போயிருக்குமானால் கட்டாயம் நமக்கும் தேவ தூதர்களை ஆண்டவர் அனுப்புவார். நம்முடைய ஜெபம் பாதியிலே நின்று கொண்டிருக்கிறது. அந்த வானத்திலே நின்று கொண்டிருக்கிறது. இவளைப் போல கருணை போல நாம் ஜெபிக்க வேண்டும். நம் குடும்பம் ஒரு பக்தியான குடும்பமாக இருக்கணும். நம் கணவன் பக்தியாக இருக்கணும். நம் மனைவி பக்தியாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் பக்தியாக இருக்கணும். நம் தாயா தகப்பன் பக்தியாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தேவ தூதர்கள் வருவார்கள். இதுவே ஒரு சாட்சி. கொர்நேலியு ஒரு சாட்சி. அதன் மூலம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. பாருங்க, அவன் வாஞ்சியாய் தேவனிடத்தில் கூப்பிட்டான். அநேக பேர் தேவ பக்தியாய் இருப்பார்கள், ஆனால் தேவனுடைய ரட்சிப்பை பெறாமல் இருப்பார்கள். தேவனுடைய அபிஷேகத்தை பெறாமல் இருப்பார்கள். ஆனால் நல்ல பக்தியாய் தான் இருப்பார்கள். வேதத்தை வாசிப்பார்கள், ஜெபிப்பார்கள், எல்லாம் செய்வார்கள். தேவ பக்தியாய் இருப்பார்கள். அதுதான் ஆண்டவர் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் பேதுரு அந்த இடத்துல அனுப்புகிறார். 10:4 வாசிப்போம். 4, 5, 6 வரைக்கும் வாசிப்போம். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டிருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு
மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிறவன் ஆகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். பாருங்க, தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி அவளோடு பேசுகிறார். அங்க பாருங்க, எவ்வளவு ஆச்சரியம். பேதுரு அந்த விலாசத்தை கொடுக்கிறார். அதுபோல நம்முடைய விலாசத்தை ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய அட்ரஸ் அவருக்கு தெரியும். நாம் சொல்லவே வேண்டாம், அவருக்கு தெரியும். பாருங்க, எல்லாம் அழகாய் சொல்லுகிறார். போ போ அந்த இடத்துக்கு போ என்று சொல்லுகிறார். அட்ரஸை கொடுக்கிறார். அவன் தோல் பதினெடுவனாகிய சீமோன் என்னும் ஒருவிடத்தில் தங்கி இருக்கிறான் என்று சொல்லுகிறார். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எவ்வளவு பயங்கரமான தேவன்! தேவன் அப்படிப்பட்ட தேவன். நம் பெயர்களையும் நமது முகவரியும் அறிந்திருந்த தேவன். நாம் சொல்லலாம், நம்மளை பற்றி ஒன்றுமே தெரியலையே, நம்ம ஜெபிக்கிறோம், எதுவுமே கேட்கப்படவில்லையே என்று சொல்லுவோம். ஆனால் எவ்வளவு மகிமையான தேவன் பாருங்கள். அந்த விலாசத்தையே கொடுக்கிறார். எவ்வளவு அருமையான தேவன், எவ்வளவு கரிசனை உள்ள தேவன் என்று பாருங்கள். நாம் ஜெபிப்பது ஆண்டவர் சமூகத்திலே எட்டாதபடியினால் அது பாதியிலே நின்று கொண்டிருக்கிறது. நாம் செய்கிற ஜெபம் பாதியிலே நின்று கொண்டிருக்கிறது. அதனால்தான் அந்த ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது. அப்போஸ்தலர் 10:22 வாசிப்போம். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றோருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவைத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். பாருங்க, தூதர்களை அனுப்பி பேதுருவை கூட்டி வர செய்கிறார். அவங்க போய் அவர்களை கூட்டி கொண்டு வருகிறார்கள். அப்போஸ்தலர் 10:24 வாசிப்போம். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறைமையாவும் தன்னுடைய விசேஷத்து சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். 30-31. அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. 34 வாசிப்போம். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும். 44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். 45. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி. பாருங்க, தேவன் கொர்நேலியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினார். எப்பேற்பட்ட ஆசீர்வாதம்! உலகப்பிரமான ஆசீர்வாதம் அல்ல. ஏனென்றால் அவன் 100க்கு அதிபதி, அவனுக்கு எல்லாம் இருக்கும். தேவன் அவனுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அந்த குடும்பங்களுக்கு கொடுக்கிறார். தேவன் தம்முடைய சீஷரை அனுப்பி அந்த குடும்பத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். தேவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். பாருங்க, அவருடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரையும் அந்த கொர்நேலியை கூட்டி கொண்டு வந்தான், தன் வீட்டிலே கூட்டி கொண்டு வந்தான். எங்கள் வீட்டிலே சீஷர் வருகிறார் என்று, பேதுரு வருகிறார் என்று சொல்லி அநேக பேரை அவன் வீட்டிலே கூட்டி வந்து சேர்க்கிறான். நாம் என்ன செய்கிறோம்? நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை பற்றி நாம் வீட்டுக்கு அறிவிக்கிறோமா? நண்பருக்கு அறிவிக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். நம்ம பிள்ளைகள் ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிறார்களா? ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்களா? அபிஷேகம் பெற்றிருக்கிறார்களா? முழுகி ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்களா? என்னுடைய தகப்பன்மாய், நம்முடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யோசித்து பார்ப்போம். 100க்கு அதிபதி, பெரிய பணக்காரன், பெரிய பதவியில் இருக்கிறவன்,
அவன் தன்னுடைய வீட்டிலே இவர்களை சேர்த்து கொண்டான். பேதுரு வருகிறார் என்று சொல்லி தன் வீட்டை ஆயத்தப்படுத்தினான். குடும்பத்தோடு தேவனை தேடும்படியாய், அது மாத்திரல்ல நண்பர்களோடு தேவனை தேடும்படியாய் தன் வீட்டை ஆயத்தப்படுத்தினான். நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? யோசித்து பார்ப்போம். தேவனுக்காக எதையாவது செய்யணும். கர்நேலியு வாஞ்சி உள்ளவனாய் இருந்தான். தேவன் என்ன செய்தார்? அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தார். அந்த ரட்சிப்பை அவர்களுக்கு கொடுத்தார். ஞானஸ்தானத்தை கொடுத்தார். அப்போஸ்தலர் 10:47 இப்படியா சொல்லுது, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களுக்கு ஞானஸ்தானம் பெறாதபடி எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். வீட்டில் எல்லாருக்கும் ஞானஸ்தானம், சிறு பிள்ளைகள் விட்டு மற்ற எல்லாருக்கும் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் சும்மா இருக்கக்கூடாது, ஞானஸ்தானம் பெற வேண்டும். ஒருவேளை நீங்கள் வீட்டில் ஞானஸ்தானம் பெற்றுவிட்டு வீட்டில் சும்மா இருந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும். ஒருவேளை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுவிட்டு வீட்டிலே சும்மா இருக்கலாம். நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றே ஆக வேண்டும். எனக்கு தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைத்து விட்டதே என்று இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றாலும் முழுகி ஞானஸ்தானம் பெற வேண்டும். அது நம்முடைய நீதியாய் இருக்கிறது. தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் பெற வேண்டும். அதைத்தான் கர்நேலியுவுக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரே தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார். அவர்களுக்கு ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் வீட்டிலே கொஞ்ச நாள் தங்கி இருங்க என்று சொல்லுகிறார். அவரும் அங்கே கொஞ்ச நாள் அவர்கள் தங்கி இருக்கிறார். அவர்களுக்கு மேலும் என்னென்ன கற்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். யோசுவா 24:14 வாசிக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரையை சேவியுங்கள். கர்த்தரை சேவிப்பது உங்கள் பார்வைக்கு ஆகாதாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உள்ள பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களா? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தை குடியிருக்கலாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு வெகுளுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொன்னார்கள். யோசுவா கேட்கிறார், அந்நிய தேவர்களை நீ சேவிப்பியா? யாரை சேவிப்ப? இப்போ சொல்லு என்று சொல்லுகிறார். அப்பொழுது மக்கள் சொல்கிறார்கள், என் தேவனையே சேவிப்போம் என்று அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார்கள். உபாகமம் 10:12 இப்படியா சொல்லுகிறது, இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலெல்லாம் நடந்து அவருடைய அன்பு கூர்ந்து உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவி. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளை அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்பொழுது அவர்கள், அப்படியல்ல, இப்பொழுது உங்கள் நடுவில் இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். யாத்திராகம் 23:24 இப்படியா சொல்கிறது, நீங்கள் அவருடைய தேவர்களாய் பணிந்து கொள்ளாமலும் சேவிக்காமலும் அவர்களின் செய்யும்படி செய்யாமலும் அவர்கள் நிர்மூலம் பண்ணி அவருடைய சிலைகளை உடைத்து போடுங்கள். அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாது இருப்பாயாக. நீங்கள் எப்படி கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இதயத்தோடு உங்கள் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்று சிந்தித்து பாருங்கள். 1 தீமோத்தேயு 3:4 இப்படியா சொல்லுது, தன்
சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாய் கீழ்ப்படுகிற பண்ணுகிறமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதை ஏன் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? நம் வீட்டை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளையை ஒழுங்காய் நடத்த வேண்டும். தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். தேவனுக்கு வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நம் குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இருக்க வேண்டும். தேவனை ஒவ்வொரு நாளும் நாம் ஆராதிக்க வேண்டும். குடும்பமாய் ஆராதிக்க வேண்டும். கணவன் ஒரு மூலையில் அவன் சினிமா பார்த்து கொண்டோம், மனைவி எங்கேயோ உட்காந்து முழுங்கால் படிக்கிட்டு, அப்படி அல்ல. குடும்பமாய் சேர்ந்து பிள்ளைகளோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். ஒருவேளை அபிஷேகம் பெறவில்லை என்றால் அபிஷேகம் பெற வேண்டும். ஒருவேளை ரட்சிப்பை பெறவில்லை என்றால் ரட்சிப்பை பெற வேண்டும். இல்லாவிட்டால் மூழ்கி ஞானஸ்தானம் பெறவில்லை என்றால் மூழ்கி ஞானஸ்தானம் பெற வேண்டும். குடும்பமாய் ஞானஸ்தானம் பெற வேண்டும். தனி மனிதன் அல்ல, குடும்பமாய் தேவனுக்கு பாய்ந்து வாழ வேண்டும். பிள்ளையை கேடு கட்டினா போட்டோம், நம்மையாவது ஆண்டவர்கிட்ட சேருவோம் என்று சொல்லி இருக்கக்கூடாது. பிள்ளைகளும் வரணும். அவன் வரமாட்டான், வரவை. குடும்பமாய் கர்நேலியா அது மாத்திரல்ல, தன் நண்பர்களை கூட சேர்த்து கொண்டான். அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். அப்படி தொழுதுகும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் அபிஷேகித்தார், ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஒரு பரிசுத்தமான குடும்பமாய் உயர் அதிகாரத்திலே இருந்திருந்தாலும் அவர்கள் பரிசுத்தமான குடும்பமாய் இருந்தார்கள். தேவன் அவர்கள் பக்தியுள்ள என்று அறிந்திருந்தார். நம்மிடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி அப்படி செய்தார். தன் தூதர்களை அனுப்பி அவர்களை தம் பக்கமாக இழுத்து கொண்டார். ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுத்தார், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஏனென்றால் அவன் வாஞ்சை உள்ளவனாய் இருந்தான், தேவன் மேல் வாஞ்சை உள்ளவனாய் இருந்தான். அதனால தான் அப்படி நடந்தது. இன்னொரு குடும்பத்தை பார்ப்போமா? அனனியா சபீரா குடும்பம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். 2-3 தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? பாருங்க, தேவனுடைய சபையில் எல்லாம் பொதுவாக இருந்தது. இவர்கள் நிலத்தை விற்றார்கள். விற்றது தவறில்லை. அதில் ஒரு பங்கு எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் விற்கும் பொழுதே ஒரு பங்கு உங்களுக்கும் ஒரு பங்கு எங்களுக்கும் என்று சொல்லியிருந்தார். ஒன்றில்லை, நான் விற்று அப்படியே எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதுதான் நீங்க தப்பு. ஆனால் அப்படி செய்தார்களா? அந்த பணத்தை பார்த்துடனே அவருக்குள் ஒரு ஆசை வந்தது. அதுதான் பிசாசு கொடுக்கிற ஆசை. லூக்கா 22:3 இப்படியா சொல்லுகிறது, அப்பொழுது 12 ஒருவனாகிய மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அந்த நேரத்தில் தான் சாத்தான் புகுந்தான். இவர்கள் இந்த சாத்தானின் சொற்களை கேட்டார்கள். ஒரு பங்கை நம்ம வைத்துக்கலாமே, ஏன் முழுசா நாம கொடுக்கணும்? ஏன் 10 லட்சம் கொடுக்கணும்? 5 லட்சம் கொடுத்தா போதாதையா? இல்லாட்டி ₹1 ஏன் கொடுக்கணும்? 50 பைசா போட்டா போதாதா? அந்த நேரத்திலே பிசாசு நம்மோடு கூட பேசுவான். நாம் ஜாக்கிரதையா இருந்தோம். நம்ம என்ன செய்ய நினைத்தோம் அதை செய்திடணும். தேவனுக்கு முன்பாக பொய் சொல்லக்கூடாது. அப்போஸ்தலர் 5:4 வாசிப்போம். அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். தேவனிடத்தில் நீ பொய் சொன்னாய். அதுதான் எபேசு 4:30 இப்படியா சொல்லுது,
அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். 2 கொரிந்தியர் 3:17 இப்படியா சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. தேவனிடத்தில் நாம் பொய் சொல்லக்கூடாது, பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. இவர்கள் துக்கப்படுத்தினார்கள், பொய் சொன்னார்கள். அதனால் வந்த விளைவு பாருங்க. அப்போஸ்தலர் 5:5 யோசிப்போம். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்குத்தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. தேவனுக்கு முன்பாக நாம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜாக்கிரதையாய் சொல்லணும். இவர்கள் என்னவோ விளையாட்டா செய்தாங்க, இவங்களுக்கு அது புரியாதனால சொல்லிவிட்டார்கள். செய்தார்களா? செய்யல. அதுதான், ஒருவேளை செய்து தப்பிச்சிருக்கலாம், ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே ஆயிருக்காது. இல்லாட்டால் பேதுட்டு வந்து இந்த மாதிரி அடுத்தவங்க மனைவி கூட வந்து சொல்லியிருக்கலாம், இல்லை நாங்கள் இவ்வளோ தான் விற்றோம், இவ்வளோ விற்றோம், இவ்வளோ தான் கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருந்தா கூட ஒருவேளை மன்னிச்சிருக்கலாம், இவ தப்பிச்சிருக்கலாம். இவ்வளோ சேர்ந்து பொய் சொன்னார். மனுஷனுக்கு முன்பாக பொய் சொன்னது அல்லது தேவனுக்கு முன்பாக பொய் சொல்லப்பட்டது. உபாகமம் 23:21 வாசிப்போமானால், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்து, தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையிலே கேட்பார், அது உனக்கு பாவமாகும். பிரசங்கி 5:4 இப்படியா சொல்கிறது, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரின் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய், நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நல்லது. நம்ம நேர்ந்து கொள்ளும் பொழுது, இல்லாட்டால் ஒரு பொருத்தனை செய்யும் பொழுது ஜாக்கிரதையாய், இது நம்மாலே முடியுமா என்று யோசித்து பொருத்தனை செய்யணும். நம்மால முடியாத காரியத்தெல்லாம் நாம் பொருத்தனை செய்யக்கூடாது. ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக பொருத்தனை செய்கிறோம். அவருக்கு முன்பாக நாம் நின்று பொருத்தனை செய்யும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாய் செய்யணும். நம்மால முடியும் என்றால் பொருத்தனை பண்ணி செய்யணும், முடியாது என்றால் விட்டுவிடணும், பொருத்தனையா பண்ணக்கூடாது. இதுதான் அவர்கள் அறியாமல் செய்தார்கள். அதனாலே மாண்டு கொண்டு செத்தார்கள். ஆண்டவர் அடித்தார், அந்த சபையிலே அடித்தார்கள். அதை பார்த்த மற்ற ஜனங்கள் பயந்தார்கள். இது என்ன என்று சொல்லி பயந்தார்கள். தேவனுக்கு முன்பாக இனி பொய் சொல்ல முடியாது என்று சொல்லி அங்குள்ள மக்கள் அறிந்திருப்பார்கள். நாமும் கூட தேவனுக்கு முன்பாக பொய் சொல்லக்கூடாது. முடியலன்னா முடியல, தெரியலன்னா தெரியல, கரெக்டாக சொல்லணும். தப்பா சொல்லி மனுஷன்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திடலாம், தேவனுக்கு முன்பாக பொய் சொல்லி ஏமாற்ற முடியாது. கண்களை மூடி ஜெபிப்போமா. ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். அருமையாய் நீ பேசினீர், அருமையான ஊழியத்தை செய்தார்கள். சீஷர்களை ஆதரித்தார்கள், ஊழியக்காரர்களை ஆதரித்தார்கள், வீட்டிலே போஷித்தார்கள், வீட்டிலே சபை நடத்தினார்கள். எவ்வளவு அருமையான ஊழியம்! தம் கழுத்தையே தேவனுக்காக ஒப்பு கொடுத்தார்கள். எவ்வளவு இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். எவ்வளவு
அருமையான அந்த குடும்பம். கணவன் மனைவி எங்கு போனாலும் அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது 2 பேர் சேர்ந்து தான் இருக்கும். ஒரு நாளும் தனியாய் இருந்ததாக அது எழுதப்படலை. அவ்வளவு ஒற்றுமையாய் அந்த குடும்பம் இருந்தது. உலகமான காரியத்திலும் ஒற்றுமையாய் வாழ்ந்தது. அது மாத்திரம் இல்லை, தேவனுக்கு பயந்து வாழ்ந்தது. தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளை தாங்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியாயிருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகள் புரியாதலை கற்றுக் கொடுத்தார்கள். எவ்வளவு அருமையான குடும்பம்! தம் உடலையே கொடுத்து தேவனுக்காக மரித்த குடும்பம். கொர்நேலிய குடும்பம் தான தர்மம் செய்த குடும்பம். உயர் பதவியிலே இருந்தாலும் தன்னை தாழ்த்தினார், தானம் தர்மம் செய்தார். அதன் மூலம் தேவன் நினைத்தருளி அந்த குடும்பம் முழுவதும் ரட்சித்து அபிஷேகம் பெற்று ஞானஸ்தானம் பெற்று தன்னுடைய கூட இருந்த நண்பர்களும் கூடி வர செய்து அவர்களும் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் குடும்பமாய் தேவன் வார்த்தையை கேட்டார்கள், வசனத்தை கேட்டார்கள், அதன் படியே நடந்தார்கள். சிறு பிள்ளைகள் கூட இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் கூட இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. குடும்பமாய் தேவனை ஆராதித்தார்கள். தேவனை சேவித்த குடும்பம். உண்மையாய் சேவித்த குடும்பங்களுக்கு தேவனுடைய அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தேவனை பற்றி அறிந்த குடும்பம் அனனியா குடும்பம். அனனியா சப்பிரா தேவனை நன்றாய் அறிந்த குடும்பம், சபையிலே அங்கத்தினராய் இருந்த குடும்பம். ஆனால் தான் சொன்ன இந்த வார்த்தையை மறுதலித்து பொய்யாய் சொல்லி வஞ்சித்து பணம் வந்தவுடன் அந்த பணத்தை தம் கையில் வைத்து கொண்டு பாதி பணத்தை கொடுக்கலாம் என்று சொல்லி யோசித்து தன் வாழ்க்கையை நாசப்படுத்தின குடும்பம். உயிரையே தேவனுக்காக கொடுக்கல, வேறையே தான் செய்த பாவத்துக்காக உயிர் கொடுத்தார்கள், தண்டனை பெற்றார்கள். நாம் எந்த குடும்பத்தில் இருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை நாமே திருத்திக் கொண்டு அனாவசியமா பொருத்தனை பண்ணாதபடி தேவனுக்கு பயந்து பொருத்தனை பண்ணி அதை செய்து தீர்க்கணும். பொருத்தனை பண்ணும் பொழுது யோசிக்க வேண்டும், இது நம்மாலே முடியுமா என்று யோசிக்க வேண்டும். அதை அறிந்து பொருத்தனை பண்ணணும். இல்லாவிட்டால் பொருத்தனை பண்ணாது இருப்பது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த குடும்பத்தை சேர்ந்துள்ளாய் நாம் இருக்கிறோம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை திருத்துங்க, மனம் திரும்பட்டும், ஏற்றுக்கொள்ளட்டும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழட்டும், நல்ல குடும்பத்தை அவர்கள் தேர்ந்தெடுக்கட்டும். நாமும் மகிமைப்படட்டும். உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். இச்சபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரை துதிப்போமா. முதலில் நாங்கள் ஆங்கில பாடல் பாடுவோம். தெரிந்தால் கூட சேர்ந்து பாடுங்க. பாடுவோமா? I sing praises to your name, oh Lord, praises to your name, oh Lord, for your name is great and greatly to be praised. I sing praises to your name, oh Lord, praises to your name, oh Lord, for your name is great and greatly to be praised. We give glory to your name, oh Lord, glory to your name,
Oh Lord, for your name is great and greatly to be praised. உந்தன் நாமம் உயர்த்துவேன் தெய்வமே, உயர்த்தி போற்றுவேன் இயேசுவே. உந்தன் நாமமே எல்லா நாமத்திலும் மேலானதே. உந்தன் நாமம் உயர்த்துவேன் தெய்வமே, உயர்த்தி போற்றுவேன் இயேசுவே. உந்தன் நாமமே எல்லா நாமத்திலும் மேலானதே. உம்மை ஆராதிக்கின்றோம் தெய்வமே, ஆராதிக்கின்றோம் இயேசுவே. உந்தன் நாமமே எல்லா நாமத்திலும் மேலானதே. உம்மை ஆராதிக்கின்றோம் தெய்வமே, ஆராதிக்கின்றோம் இயேசுவே. உந்தன் நாமமே எல்லா நாமத்திலும் மேலானதே. உந்தன் நாமமே எல்லா நாமத்திலும் மேலானதே. ஆராதிப்போமா? இந்த பாடல் இப்படியாச்சு சொல்லுது. ஒப்புவித்தேன் ஐயனே, எந்த சிந்தை முன்னறிவீர், சுட்டெரிக்கும் அக்கினியால் சோதனை என்னை சூழ்ந்திடணும். பாடுவோமா? ஐயனே, உன் சித்தம் செய்ய தந்தேனே, முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, ஒப்புவித்தே ஐயனே, சுட்டெரிக்கும் அக்கினியால் சுத்திகரித்தம்மை மாற்றிடுமே. ஆவியாத்மா சரீரமும் ஆத்துமனேசரை படைக்கிறேன். ஒப்புவித்தே ஐயனே, உம் சித்தம் செய்ய தந்தேனே, முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, ஒப்புவித்தே ஐயனே. எந்தனை சிந்தை முன்னறிவீர், எந்தனை பாதை நீரறிவீர். நல்ல பாதை நடந்திடவே நாதனே எம்மையும் அர்ப்பணித்தேன். ஒப்புவித்தேன் ஐயனே, உம் சித்தம் செய்ய தந்தேனே, முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, ஒப்புவித்தே ஐயனே.
சோதனை எம்மை சூழ்ந்திடினும் சோர்ந்திடாதுள்ளம் தந்தாருளும். சோதனை எம்மை சூழ்ந்திடினும் சோர்ந்திடாதுள்ளம் தந்தாருளும். ஜீவ கிரீடம் உன்னை வைத்தே ஜீவிய காலம் நடந்திட ஒப்புவித்தே ஐயனே உம் சித்தம் செய்ய தந்தேனே. முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே ஒப்புவித்தே ஐயனே. இந்த பாடல் இப்படியாக சொல்லுகிறது. பாரின் கெத்செமனே பூங்காவிலின் நேசரே, தேகமெல்லாம் வருந்தி இரத்தத்தின் வேர்வையாலே அன்பின் அருள்மொழியாய் என்னையும் தம்மை போல மாற்றும். பாடுவோமா? கெத்செமனே பூங்காவில் என்னை சரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுவே. தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவரா சுதன் பாடும் பாடுகளேனக்கையே. தேவாதி தேவன் ஏகசுதன் பாடும் பாடுகளேனக்கையே. இரத்தத்தின் வேர்வையாலே மெத்தவும் நான் நனைந்தேன். முருகிய வேண்டுதல் செய்தனரே. இம்மானுவேலன் உள்ளம் முருகிய வேண்டுதல் செய்தனரே. அன்பின் அருள் மொழியாய் ஆறுதலாலிப்பவர் விளையும் தேற்றுவாரின்றியே நொந்து அலறுகிறான். என்னையும் தம்மை போல மாற்றும் நேசத்தை எண்ணியே உள்ளம் காணிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவே. எண்ணியே உள்ளம் காணிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவே. பாரு கெத்செமனே பூங்காவில் என்னை சரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. பாடல் இப்படியாய் சொல்லுகிறது. மாறிடா நேசரே, இயேசுவின் மகா அன்பினே, பாவியாக இருக்கையில் உள்ளத்தால் அவரை தள்ளினும். இந்த பாடல் அப்படியாய் சொல்லுகிறது. பாடுவோமா?
நேசரே மாறாதவர் அன்பு நாடுமே கல்வாரி சிலுவை மீதிலே காலுதேயும் மாந்திரே இயேசுவின் மகாந்திரே அதினாழம் அறியலாகுமோ இதற்கிணை எதுவுமே இல்லையே இணை எதுவுமே இல்லையே ஆவியாக இருக்கையிலே அன்பால் பாருன்னை தேடி வந்தாரே நீசன் என்னை தள்ளாமலே நேசனாக மாறிடவே இயேசுவின் மகாந்திரே அதினாழம் அறியலாகுமோ இதற்கிணை எதுவே இல்லையே இணை எதுவே இல்லையே உள்ளத்தாலே அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்தாதினால் அல்லல்லாவும் மகத்திடவே ஆதிதேவன் பலியாரே இயேசுவின் மகாந்திரே அதினாழம் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த அன்மையான நேரத்துக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, அநேக காரியங்கள் எங்களோடு கூட பேசினீங்க சுவாமி. ஆக்கில்லா பிரிஷில்லா குடும்பத்தை பற்றி பேசினீங்க, கொர்நேலிய குடும்பத்தை குறித்து பேசினீங்க சுவாமி. அனனியா சப்ரியா குடும்பத்தை குறித்து நீங்கள் பேசினீங்க. ஆண்டவரே, எந்த குடும்பத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று யோசித்து எங்களை நாங்களே திருத்தி கொண்டு என் வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாய் நீதியான வாழ்க்கையாய் இருக்க கிருபை செய்யுங்க சுவாமி. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிங்க. என்ன பாரத்தோடு துக்கத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நீ சந்தித்து அவள் பாரங்கள்லாம் மாறட்டும், அவள் துக்கங்கள்லாம் மாறட்டும், அவள் வேதனைகள்லாம் மறையட்டும் சுவாமி. அதுபோல் யார் யார் ஐசியில் இருக்கிறார்களோ அந்த ஐசியில் அந்த பிள்ளைகளை விடுவீங்க சுவாமி. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கடந்து செல்லுங்க சுவாமி. அழுது கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளை தூக்கிடுங்க சுவாமி. சுகப்படுத்துங்க, சமாதானத்தை தாங்க. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தையை தாங்க, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தாங்க சுவாமி. வியாதிகளை கஷ்டப்படுகிற பிள்ளைகளை வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க சுவாமி. என்னென்ன காரியங்கள் கழுகிறார்கள், கேன்சரில் கஷ்டப்படும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இன்னும் என்னென்ன வியாதிகளை கஷ்டப்பட்டு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளை சுகப்படுத்துவீராக சுவாமி. உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. அதுபோல யாரார் ஆண்டவரே கடனில் வாழ்கிறார்களோ கடனிலிருந்து விடுதலை கொடுங்க சுவாமி. ஆமாண்டவர், யாரார் என்னென்ன காரியம் கழுகிறார், திருமணமாகாத திருமணத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையை ஏற்படுத்தி கொடுங்க சுவாமி. பசியிலே வாடும் பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுங்க சுவாமி. என் தேசத்தை ரட்சிங்க. என் தேசத்தில் உலாவி வருகிற பொல்லாத ஆவிகளை சபித்து காட்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, மத கலவரம், இனக்கனவம், மொழிக்கனவம் உண்டாக்குற பொல்லாத ஆவிகளை நாங்கள் துரத்துகிறோம் என் தேசத்தை விட்டு. ஆண்டவரே, என் தேசத்தில் நடக்க போகிற அந்த தேர்தலை ஆசீர்வதித்து தாங்க சுவாமி. ஆம் சுவாமி, ஆமாண்டவரே, நல்ல ஆட்களை எங்களுக்கு தெரிந்து கொடுங்க சுவாமி. மக்களை நேசிக்கிற, தேசத்தை நேசிக்கிற, ஏழை மக்கள் வாழ்க்கையை உயர்த்துகிற நல்ல பிரதமரை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. எல்லாம் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களாலே ஒண்ண முடியாது, எல்லாம் நீர் செய்ய வல்லவர், செய்யுங்க. உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. நீ தான் உண்மையான தேவனை நிரூபித்து காட்டுங்க. உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி காட்டுங்க. உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி காட்டுங்க. உம் நாமம் மகிமைப்படட்டும். உமக்கே துதியும் கனமும் மகிமையும் சேர்த்துக்கிறேன். இந்த ஜபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி இது வெளியாகும். மற்றவங்களுக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா.